கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே மீண்டுமாக வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம் ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாக தாங்கி ஏந்தி பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வாக்கு கொடுத்த தேவன், அவர் மாறுவது கிடையாது. நாம் மாறாதபடிக்கு அவரை முற்றிலுமாக பற்றி கொண்டவர்களாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மற்றும் ஒரு சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் சத்தியத்தை படிக்கப் போகிறோம். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தேவனே, இந்த நாளுக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் படிக்கிற பாடங்களையும் ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் தேவன் எங்களுக்கு பூரணமாக விலக்கித் தர வேண்டும் என்றும், கேட்பதை கேட்பதோடு விட்டுவிடாதபடிக்கு நாங்கள் செயல்படுத்துகிறவர்களாக கிறிஸ்துவனுடைய பலத்தினாலே எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டு புஸ்தகத்திலே கணவன் மனைவிக்கு இடையேயான உறவை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கிறோம். வேதத்திலும் கணவன் மனைவியை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில பெற்றோர்கள் நினைக்கலாம், கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து ஒரே மாம்சமாக இருப்பார்கள், தங்கள் பெற்றோரை விட்டு பிரிந்து இருப்பார்கள் என்பதையெல்லாம் வேதம் சொல்லுகிறது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு அதன் பிறகு என்ன என்பதையெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் வேதம் பெற்றோர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லுகிறது. பெற்றோர்களுடைய திருமணத்திற்கு முன்பாக பெற்றோர் என்னென்ன காரியங்களை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறது. இந்த நாளிலும் உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த எடுத்துக்காட்டின் மூலமாக வேதம் தரக்கூடிய மற்ற வேத வசனங்களோடு, மற்ற வேத பகுதிகளிலிருந்து பெறக்கூடிய ஆலோசனைகளோடு பெற்றோர் பிள்ளைகள் இடையிலான உறவு திருமணத்திற்கு முன்பாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு பின்பாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். நான் முன்பாகவே சொல்லியிருந்தேன், சூலமித்தி என்பவள் ஒரு கிராமத்து பெண். அவளை தேடி சென்று ராஜா விரும்பினார். அவர்களுடைய காதல் பகுதி முடிந்து திருமணம் நடந்தது சில நாட்களுக்கு பிறகுதான். அந்த திருமணத்திற்கு பிறகாக அவர்கள் மீண்டும் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து ஒன்று ஒன்றாக பேசுவது தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் என்பதை நான் முன்பாக சொல்லியிருந்தேன். இந்த நாளிலும் கூட இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே சூலமித்தி தன்னுடைய தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தால், அந்த எண்ணத்திற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம வாசிப்போம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கிறேன். வாரும் என் நேசரே, வயல் வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். ராஜா சாலமோன் ராஜா எங்கே இருப்பார் அப்படின்னு சொன்னால், நாட்டினுடைய தலைநகரத்தில் எருசலேமிலே. அதுவும் வந்துட்டு சாதாரண இடத்தில் இருக்க மாட்டார், ராஜ அரண்மனையில் இருப்பார். ஆனால் இங்கு சூலமித்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் அப்படின்னா எங்கள் ஊருக்கு போகலான்னு கூப்பிட்றான். ஏன் அப்படின்னு சொன்னால், 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியில் சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன், நீர் என்னை போதிப்பீர். இதெல்லாம் அவங்களுடைய திருமணத்திற்கு முன்பாக நடந்த சம்பவம். என்ன அப்படின்னு சொன்னால், கிராம பகுதி, ஒரு பெண் மற்றொரு ஆணோடு இருப்பதை யாராச்சும் பார்த்தாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணை நிந்திப்பார்கள். அவள் ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை சூலமித்தி இங்கே சொல்லுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னுடைய சகோதரில் ஒருவராக இருந்தால் நான் அவங்க கூட இருந்திருப்பேன். அதாவது இவங்களுடைய காதல் நாட்களில் நடந்த சம்பவங்களை எல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் என்னை தேடி எங்கள் ஊருக்கு வந்தப்போ நான் அவங்களோட இருக்க முடியல, எல்லாருக்கும் முன்பாக பழக முடியல. காரணம், நீங்கள் என்னுடைய வீட்டை சார்ந்தவர் அல்ல. ஆனால் இப்போ நமக்கு திருமணம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம எங்கே போவோம், நம்ம அந்த வீட்டுக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்றான். இந்த எடுத்துக்காட்டு நமக்கு அநேக ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்க இருக்கிறது. என்ன ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்க இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த சூலமித்தி திருமணத்திற்கு முன்பாக சாலமோனோடு இருக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்தால், அதை அவள் எப்படி உணர்ந்திருந்தால், அவளுடைய பெற்றோர் சொல்லிக் கொடுத்தது நிமித்தமாக அவர் உணர்ந்திருந்தால்,
பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதிப்பதினுடைய அவசியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் பெற்றோர் போதிக்கக்கூடியதற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதனுடைய அவசியத்தையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சுலமித்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், திருமணத்திற்கு முன்பாக நீங்கள் வந்திருந்தப்ப என்னால் அவங்களோட வெளியே இருக்க முடியல. காரணம், மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது நிந்திப்பார்கள். நான் உங்களை என்னுடைய தாய் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போக முடியவில்லை. காரணம், நமக்கு இடையே திருமணம் முடியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது முடிந்தது, வாங்க கிராமத்திற்கு போவோம், வயல்வெளியில் தங்குவோம்னு சொல்லி கூப்பிடுறான். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ் இன் தயர் சில்ட்ரன்ஸ் லைஃப், பெற்றோர்களுடைய பங்கு குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானதாக இருக்கிறது. வேதம் அநேக ஆலோசனைகளை சொல்லுகிறது. இதே சாலமோன் எழுதின நீதிமொழிகள் புஸ்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இங்கு மகனே அல்லது மகளேன்னு போட்டுக்கலாம். பிள்ளைகள், பொதுவான வார்த்தை பிள்ளைகள். தகப்பன் புத்தியை கேட்க வேண்டும், தாயின் போதகத்தை தள்ளாமல் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் புத்தி சொல்லுவது மட்டும்தானா அல்லது கடிந்து கொள்வது மட்டும்தானா அப்படின்னா அது மாத்திரம் கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் மற்றொரு காரியத்தை நம்ம வாசிப்போம். 66ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். பெற்றோருடைய பங்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புத்தி சொல்ல வேண்டும், ஆலோசனைகளை வழங்க வேண்டும். 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். பெற்றோருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், ஆலோசனை புத்திமதி கொடுப்பது மட்டுமல்ல, பிள்ளைகளை தேற்ற வேண்டும். அவர்கள் துவண்டு போகும்போதெல்லாம், அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் பிள்ளைகளை தேற்றுவதும் பெற்றோருடைய கடமை. பெற்றோருடைய பங்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலோசனைகளையும் கட்டளைகளையும் புத்திமதிகளையும் சொல்வது மட்டுமல்ல, தேற்றுவதும் பெற்றோருடைய கடமை. அதோடு கூட வேதத்திலே நாம் புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு சரியானதாக இருக்கும் பொழுது தான் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலே பிள்ளைகளை வளர்க்க முடியும். பெற்றோருடைய பங்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஆலோசனை கொடுக்க வேண்டும், புத்திமதிகளை வழங்க வேண்டும், சிட்சிக்க வேண்டும், எல்லாம் சரிதான், தேற்ற வேண்டும். அதோடு சேர்த்து பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. சும்மா திட்டிக்கிட்டே இருந்தால் பிள்ளைகள் கோபப்பட தான் செய்வாங்க. நன்மையான காரியங்கள் கர்த்தருக்கேற்ற சிட்சையினாலே உங்களுடைய வாழ்க்கை நன்மையான வாழ்க்கையாக இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மையான வாழ்க்கையாக இருக்கும். ஒரு உதாரணத்தை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, நான் எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், பைபிள் படிக்கிறது கிடையாது. என் பிள்ளையை பார்த்து பைபிள் படின்னு சொன்னால் அந்த பிள்ளை படிக்குமா? நிச்சயமாக படிக்காது. நான் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த பிள்ளைக்கு கோபம் மூட்டக்கூடியதாகத்தான் காணப்படும். ஏனென்று சொன்னால், என்னுடைய அப்பா செய்யலை, ஆனால் என்னுடைய அப்பா என்னை செய்ய சொல்கிறாரு. அவர் செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்ய முடியும்? இப்படி தான் நம்ம பிள்ளைகளை கோபம் மூட்டுகிறோம். பெற்றோருடைய பங்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆலோசனைகள் சொல்வது, புத்திமதிகளை கொடுப்பது மட்டுமல்ல, முன்மாதிரிகளாக இருப்பதும் அவசியம். அவர்களுடைய சோதனை காலங்களிலும் அவர்களுடைய மனமடிவின் நேரங்களிலும் அவர்களை தேற்ற வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கணவன் மனைவியாகிய உங்களுடைய அன்பின் உறவை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் தான் அடுத்து அவர்களுடைய திருமண வாழ்க்கையில், என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவை இப்படி நேசித்தாங்க, என்னுடைய அம்மா என்னுடைய அப்பாவை இப்படி நேசித்தாங்க, நானும் என்னுடைய திருமண வாழ்க்கையில் என்னுடைய திருமணத்தின் துணையை இப்படி நேசிக்க வேண்டும் என்று அந்த அன்பானது ரிலே ரேஸில் ஓடுற மாதிரி, ஒருத்தர் ஓடிட்டு வந்து அந்த பேட்டனை இன்னொருத்தருடைய கையில் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த அன்பினுடைய டார்ச்சானது உங்கள் சந்ததியிலிருந்து அதாவது உங்களுடைய தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். பெற்றோருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஆலோசனைகளை கொடுக்கலாம், திருமணத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி புத்திமதிகளை வழங்கலாம், நீங்கள் அவர்கள் சோர்ந்து போகும்போது அவர்களை தேற்றலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு முன்மாதிரியாக, அவர்களை கோபப்படுத்தாத வாழ்க்கை எந்த வாழ்க்கைன்னு சொன்னால் உங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை தான். நீங்கள் செய்வதை அவர்களிடத்தில் செய்யின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோடு ட்ரெயினில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரும் அவருடைய குழந்தையோடு வந்திருக்கிறாரு.
அந்த குழந்தை அவரிடத்திலே ஃபோனை கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற இந்த தாயவும் குழந்தையவும் பார்க்கிறாரு. அந்த குழந்தை அமைதியாக உட்கார்ந்து புத்தகத்தை படித்து கொண்டிருந்தது. அப்போ அந்த தாயிட்ட அந்த சகோதரர் கேட்டார், சிஸ்டர், உங்களுடைய பிள்ளைக்கு புத்தகத்தை படிப்பதற்கு எப்படி சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் நாம் சொல்வதை கேட்பதல்ல, நாம் செய்வதை பார்க்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது என்னன்னு சொன்னால், they don't hear us, they just imitate us. அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதை செய்வாங்க. இவர் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறாரு, அதனால் அவருடைய குழந்தை ஃபோனை கேட்குது. அந்த தாய் படித்து கொண்டிருந்தார்கள், அதனால் அவருடைய பிள்ளையாகிய அந்த குழந்தை படித்து கொண்டிருந்தது. உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய கணவன் மனைவி ஆகிய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியானதாக இருக்கிறதை பார்க்கக்கூடிய குழந்தைகள், என்னுடைய தாயும் தகப்பனும் இப்படி இருந்தாங்க, நானும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். பிள்ளைகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆதியிலிருந்து பார்த்த காரியம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இதை கேட்டவுடனே நிறைய மனைவிமார்கள் கணவன் எனக்கு சொந்தமானவன் என்று நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் அப்பா அம்மாவை பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க சில பேர். அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய பொறுப்பு என்று வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். யாத்ராம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்கிறது. அதே காரியத்தை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலார் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னால், அதே காரியம்தான், சற்று வேறு விதமாக முன்பாகவே வாக்குத்தத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்கும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், இங்கே கூடுதலான ஒரு வார்த்தை, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு பெற்றோரை நீங்கள் பராமரிப்பது அவசியமான ஒன்று. அவர்களை கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு பணம் அனுப்பி வைப்பதோ மரியாதை செலுத்துவதோ மட்டுமல்ல, அவர்களை முறையாக விசாரிக்க வேண்டும். இன்றைக்கி யாராவது நான் பணம் அனுப்பிச்சி வச்சிட்றேன், என் பெற்றோருக்கு அது போதுமானது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு பகுதியை வைத்திருக்கிறார். எந்த பகுதியை வைத்திருக்கிறார்னா, மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து. இங்கே கான்செப்ட் என்ன கொண்டு போயிட்டாங்க பரிசேயர்கள் அப்படின்னு சொன்னால், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு பணிவிடலாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் நம்ம எதுக்கு செஞ்சுட்டு, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, அதுக்கு பதிலாக அதுக்கு சமமான காணிக்கை, அதாவது காசை கொடுத்து தீர்த்து விட்டுறேன். இன்றைக்கி நிறையா பிள்ளைகள் செய்யக்கூடியது அதுதான். பெற்றோர் நம்முடைய பணத்துக்காக ஏங்குவது கிடையாது, நம்முடைய அரவணைப்புக்காக ஏங்குகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூலமித்தி திருமணத்திற்கு பின்பு ராஜ அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு ராஜ ஸ்திரீ. அந்த ஸ்திரீ விரும்புகிறாள், என் நேசரே வாரும் வயல்வெளிகளில் போய் தங்குவோம், கிராமங்களுக்கு செல்லுவோம், அப்படின்னா என் அம்மா வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய பெற்றோரை பராமரிப்பது அவசியம். கூட வச்சு பண்ணுறீங்களோ தூரமாக வச்சு பண்ணுறீங்களோ, அவர்களை அடிக்கடி சென்று பார்ப்பது, அவர்களை விசாரிப்பது, அவர்கள் நலமுடன் இருக்கிறார்களா என்று பார்ப்பது, அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை கேட்பது. அவங்க ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பது நம்ம ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கறது தான். நாம் அதை செய்வதற்கு தவறி போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, காசு அனுப்புனா மட்டும் போதும்னு நினைச்சிங்கன்னா அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அப்படி போதிச்சது யாருன்னு சொன்னால் மனுஷருடைய பாரம்பரியம். அது தப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். 6வது வசனம் அதே மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள்.
நம்மளும் நம்ம சம்பாதிக்கிறோம், பணம் அனுப்புகிறோம், அது போதுமானதாக இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய பணம் மட்டும் அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது. நீங்கள் விசாரிப்பதும், நீங்கள் அவர்களை அன்போடு அக்கறையோடு போய் பார்ப்பதும் அவர்களுக்கு கனம் செய்யக்கூடியதாக இருக்கும். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீங்க? சூலமித்தி ராஜாவை கூட்டிக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போகணும், ஏன்னா அம்மாவை பார்க்கணும், என்னுடைய ஊரை போய் பார்க்கணும், என்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தாள். நம்மளுடைய திருமண வாழ்வு, நம்மளுடைய அன்றாட வேலை நிச்சயமாக நமக்கு மிகவும் அதிகமான பலு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். we are so busy in doing nothingனு சொல்லுவாங்க. பெற்றோரை பார்ப்பதை விட மேலான காரியம் இந்த பூமியிலே ஆண்டவருக்கு அடுத்ததாக வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டவரை முதன்மையாக வைக்கிறோம். பெற்றோரையும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களையும் நாம் பராமரிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. இதை நம்ம சரியாக செய்யலைன்னு சொன்னால், நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளை நாம் சீஷர்களாக உருவாக்க முடியாது. சீஷர்கள்னு சொன்னால் ஆசான் என்ன செய்வாரோ அதை சீசர் அப்படியே பின்பற்றி செய்வாங்க. நான் இன்றைக்கி என்னுடைய பெற்றோரை பார்க்கலன்னு சொன்னால் நாளைக்கு என்னுடைய பிள்ளை என்னை பார்க்க மாட்டான். அதுதான் டிசைபிள்ஷிப், மேக்கிங் டிசைபிள்ஸ். நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்முடைய சீஷர்கள் செய்வாங்க. அதுதான் நம்முடைய சந்ததி செய்யும். இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். இவ்வளோ நேரம் பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாம் என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வேதத்தின் வார்த்தைகள். நீங்கள் தேவனுக்கு சீஷராக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது தேவன் தான் உங்களுடைய ஆசான், தேவன் தான் உங்களுடைய எஜமான், நான் தேவனுடைய சீஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். நீங்கள் இதை எல்லாவற்றையும் கேட்டு இதன்படி செய்தால் தான் எனக்கு சீஷர்கள்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார். செய்வதும் செய்யாமல் இருப்பதும் நம்முடைய கருத்தில் இருக்குது. அவர் யாரையும் வற்புறுத்துவது கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா, செஞ்சீங்கன்னா எனக்கு சீஷராக இருப்பீங்கன்னு சொல்கிறார். அடுத்து சீஷராக இருப்பதற்கு இன்னொரு கண்டிஷன் என்னன்னு சொல்கிறாருன்னா, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 35வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவர் நம்மளை சீஷன்னு மட்டும் சொல்கிறது இல்லை, சிநேகிதர்னு சொல்கிறாரு. அதே அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ நம்மளை இவ்வளோ தூரம் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்மளை வந்துட்டு ஒரு வேலையாளாக வைக்கல, நம்மளை சீஷராக மட்டும் நினைக்கல, அவர் சிநேகிதராகவும் நினச்சிட்ருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறோமா? அவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அதில் நிலைத்திருக்கிறோமா? யோவான் 8:31 சொல்லியிருக்கிறது போல, நீங்கள் என் வார்த்தைகளில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீங்கன்னு சொல்கிற அந்த வார்த்தையின்படி நம்ம நிலைத்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம். என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னால், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட கொடிய காலம் என்பதை வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த கடைசி காலம் கொடிய காலம். இந்த கொடிய காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்க சீர்கேடுகள் எல்லாம் நடக்குதுன்றதை நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்னு வேதம் சொல்லுது. அட்வென்டிஸ்ட் ஹோம் என்ற புத்தகத்தில் திருமதி எலன் ஒயிட் மூலமாக ஆண்டவர் அநேக ஆவிக்குரிய ஆலோசனைகளை எழுதி கொடுக்குறார். என்ன எழுதி கொடுக்குறாருன்னு சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒழுக்க சீர்கேடுகள் எல்லாவற்றையும் குழந்தைகளுக்கு நாம் போதிக்க வேண்டியது அவசியம். அதாவது இது தப்பு, இது சரி என்பதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டியது அவசியம். இது இப்போ தான் சொல்லித்தராங்களா அப்படின்னா கிடையாது. இதை இயேசு கிறிஸ்து முன்னவே நமக்கு சொல்லியிருக்கிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 6லிருந்து 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளில் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி.
அந்த பிரமாணத்தில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்துச்சு, மனுஷங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் இருந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு பிரமாணமாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்றது இருந்துச்சு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விபச்சாரம்னா என்ன, நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எப்படி நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுறது அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் நாம் சொல்லாவிட்டாலும் த்ரூ மொபைல் ஃபோன்ஸ், த்ரூ இன்டர்நெட், அல்லது அவர்களுடைய பள்ளிக்கூட நண்பர்கள், அல்லது சமுதாயத்தில் அவர்கள் பார்க்கக்கூடிய மற்றவர்கள் யார் மூலமாவது இது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர்களுக்கு நாம் இது சரி இது தவறு என்று சொல்லிக் கொடுக்க தவறும் பொழுது அவர்கள் மற்றவர்கள் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடியது அது தவறாக இருந்தாலும் அவர்கள் முதன்மையாக அதை அறிந்து கொள்ளும் பொழுது அது சரியானதாக அவருடைய பார்வைக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கட்டளைகளை உன் இருதயத்தில் வச்சு அதை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து அவர்களிடத்தில் பேச வேண்டும். பிள்ளைகளுக்கு போதிப்பது மிக மிக அவசியம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 20லிருந்து 29 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 6ஆம் அதிகாரத்தில் 20லிருந்து 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கேயும் விபச்சாரத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால், கீழே அதில் இருக்கும் 25வது வசனம், உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. விபச்சாரத்தை குறித்து, தவறான உறவை குறித்து பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அதை பிள்ளைகள் தங்களுடைய கழுத்திலே கட்டிக்கொள்ள வேண்டும். அதை மறந்துவிடக்கூடாது, அதை தள்ளிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். எவ்வளவு கொடுமையான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்தோடு எப்படி சொன்னால் அவர்களுடைய மனது பாதிக்காதோ, எப்படி சொன்னால் இந்த சமுதாயத்திலே அவர்கள் நன்மையானவர்களாக வாழுவார்களோ, அப்படி சொல்லுவதற்கு தேவனுடைய பலத்திற்காக, ஒத்தாசைக்காக நீங்கள் ஜெபித்து, முழங்கால் படியிட்டு ஜெபித்து, உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே எது நன்மை எது தீமை, இது தேவனுக்கு பிரியம் இது தேவனுக்கு பிரியம் இல்லை, இதுதான் சமுதாயத்திலே ஒழுக்கமான வாழ்க்கை என்பதை நீங்கள் சொல்லித்தர வேண்டியது உங்களுடைய கடமை. எப்படி சூலமித்திக்கு இன்னொரு நபரோடு இன்னொரு ஆணோடு இருந்தால் தன்னை நிந்திப்பார்கள் என்பதை தன்னுடைய தாய் சொல்லிக் கொடுத்தாரோ, அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் இது சரி இது தவறு என்பதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பது வேதம் தரக்கூடிய ஆலோசனை. எனக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சொல்லித்தர தயங்கினோம் என்றால் சமுதாயமும் சாத்தானும் நம்மை விட வேகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவாங்க. அதை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஜெபத்தோடு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இது தேவன் கொடுத்த கட்டளை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தேவனுக்கு ஏற்ற முறையிலே தேவனுடைய ஒத்தாசையினாலே சொல்லும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கானவர்களாகவும் தேவனுடையவர்களாகவும் இருப்பாங்க. ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, இந்த நாளிலும் கூட பெற்றோருடைய பங்கை குறித்து நாங்கள் வாசித்தோம். கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். சில கடுமையான வார்த்தைகளையும் கடினமான பகுதிகளையும் பிள்ளைகளுக்கு விளக்கும்போது நாங்கள் தவறு செய்யாதபடிக்கு உங்களுடைய ஆவியானவருடைய ஒத்தாசை எங்களுக்கு கொடுத்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்த தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.